மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாளாக இருக்காது. உங்களோட வாழ்க்கையில் திசையை மாற்றக்கூடிய திருப்பு முனையாக அமைய போகுது. தைப்பூசத்துக்கு முன்னாடியும் சரி, தைப்பூசத்துக்கு அப்புறமும் சரி, உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பு முனை மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மகர ராசிக்கு தைப்பூசம் எப்படிப்பட்டது அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தைப்பூசத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மகர ராசி அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு, பொறுமை, கடின உழைப்பு, இந்த மூன்றையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு ரிவார்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசத்தில் நீங்கள் தவறாமல் முருகப்பெருமான் வழிபாடை செஞ்சுடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் முருகனின் அருளால் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம், அது அற்புதமான தினம் தைப்பூசம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் பலிக்கும். முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்கள் வர தொடங்கும். அதே போல் நீங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும். இந்த பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான தீர்வுமே இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் எடுத்து நீங்கள் ஃபோன் மூலியமாகவே ஜோதிடரை அணுகி இதற்கான எளிய தீர்வை பெற்றுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். ஏதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்ககிட்ட பில்லி சூனியத்திலிருந்து விடுபட்டு இப்போ நல்ல ஒரு உயர்வுக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு திருப்பு முனை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஜாதக கணிப்பால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். மகர ராசி என்பர்கள் கடின உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. எவ்வளோ உழைச்சும் பயனில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மகர ராசிக்காரங்க பொறுப்புணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. பொறுமை, நிதானம், கடின உழைப்பு இது எல்லாமே இருக்கும். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்கள், முருகப்பெருமானோட சக்தி பூமிக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க எப்போவுமே சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. உங்களோட மனதில் 1000 வித போராட்டம் இருக்கும், நிறைய பொறுப்பு இருக்கும், நிறைய மன அழுத்தம் இருக்கும். அதெல்லாம் வெளிக்காட்டவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் தைப்பூசத்தில் முருகன் வழிபாடு செய்கிறதுனால முருகனின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற முடியும். வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும். போராட்டம் எல்லாமே நீங்கும். பொறுப்புண்டு செயல்படுங்க, மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். இந்த தைப்பூச வழிபாடு அந்த மன அழுத்தம், மனக்குறை, போராட்டம் இது எல்லாமே குறைவதற்கு உதவியாக இருக்கும். முருகனின் அருளால் நீங்கள் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியத்தை கூட இப்போ ரொம்பவுமே சிறப்பாக செய்து வைப்பீங்க. ஆன்மீக விசை போல் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. மகர ராசி அன்பர்கள் தைப்பூசத்துக்கு முன்னாடி பாருங்கள், மகர ராசிக்காரங்க சில விஷயத்தில் கவனம் இல்லாமல் செயல்பட்டதுனால நிறைய பிரச்சனையை ஏற்படுத்திருப்பீங்க. அது என்னென்னா, நண்பர்களாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தேவையில்லாமல் கோபத்தால் வாக்குவாதம், சண்டை, சச்சுரவு இந்த மாதிரியான சூழல் உருவாகியிருக்கும். கோபத்தில் நீங்கள் எடுத்த முடிவு நிறைய பிரச்சனையும் பின்னடைவும் ஏற்படுத்தியிருக்கும். அவசர செலவுக்காக நிறைய இடத்துல கடனும் வாங்கியிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் யோசித்தா இதுவே பெரிய குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். ஏன் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி தான் பெரும்பாலும் உங்களுக்கு இப்போ ஓடிட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சு மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் நம்ம மேலே எல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கான மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இல்லையா இந்த அமைப்பு, இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. மாற்றம் வரும்போது வரக்கூடிய சோதனையை கூட நீங்கள் சாதனையாக மாற்றிடுவீங்க. வரக்கூடிய சோதனையை கண்டு பயப்பட தேவையில்லை. தைப்பூசம் நாளிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு அற்புதமான ஒரு யோசனை வரும். தைரியம் அதிகரிக்கும், பயம் குறையும். ஒரு முடிவு எடுத்தால் நீங்கள் உறுதியாக எடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகுது. முக்கியமாக ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ரொம்பவும் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பத்திலிருந்து நீங்கி கிளியரான முடிவை எடுக்க போகிறீங்க இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் மகர ராசி அன்பர்கள். அதே போல் தைப்பூசத்துக்கு அப்புறம் பாருங்களேன், மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் தெரியும். இதுதான் முக்கியமான விஷயங்க. என்னென்னா, வேலையில் சரியான அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் ரொம்பவுமே கடுமையாக உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த சூழல் இப்போ மாறுது. வேலையில் நீங்கள் செஞ்ச சிறப்பான பணிக்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கிது. வேலை தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் சேரும். அதுவும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நல்லதாகவே கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும்.
உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். அதே போல் பண வரவு அப்படின்றது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் இப்போ கை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்திட்டு சேமிக்க தொடங்குங்க, இது நல்லது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை வராமல் இது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். உறவுகளை பொறுத்த வரைக்கும் தவறான உறவுகள் தானாக உங்களை விட்டு விலகும். உண்மையான மனிதர்கள் மட்டும்தான் உங்களோட அருகில் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதம் பாருங்கள் மெல்ல மெல்ல உறுதியாக நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. தைப்பூசத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நன்மையை பெறுவீங்க. இப்போ சொல்கிற விஷயத்தை பரிகாரமாக பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை நல்லா முருகப்பெருமானை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு மனது மாற இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முருக வழிபாடை செய்யுங்க. இதனால் பாருங்கள் கோபம் கட்டுக்குள்ளே வரும். எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயம் உங்கள் நல்ல காலத்தை இன்னும் வேகமாக கொண்டு வந்து கொடுக்கும். முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே உழைப்புக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்க. உழைக்கிறது மட்டும்தான் தன்னோட உயிர் மூச்சு அப்படின்னு செயல்படக்கூடியவங்க. இது வரைக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காம போயிருந்தாலும் அதை நினச்சி பெருசாக வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு கவலை இருக்கும். இந்த காலகட்டம் முருகனின் அருளால் உழைப்புக்கேற்ற பலன் வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த தைப்பூசம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தும். அது புதிய ஒரு ஆரம்பமாக கூட உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு உங்களோட அன்றாட பணிகளை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற ஸ்லோகத்தை 11 முறை சொல்லிவிட்டு மனமாற முருகப்பெருமானை வேண்டி அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இந்த வாரம் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் பல்வேறு நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடித்து துணிச்சலாக செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே காரிய வெற்றியால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை அனுபவிக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. இருக்கிற இடத்தை விட்டுட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகும். தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. தொழில் வியாபாரம் பற்றின மனசில் இருந்த கவலை இப்போது நீங்குது. தொழில் வியாபாரம் சிறப்பான உயர்வை தருது. கவலை நீங்கி தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. அலுவலக வேலை சம்மந்தமாக திடீர்னு நீங்கள் வெளியூர் செல்கிற மாதிரி சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் குறையும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உருவாகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். மாணவர்களுக்கு பாருங்கள், உங்களோட பாடங்களை பிளான் பண்ணி படிங்க. நினச்ச மதிப்பெண்ணை பெற முடியும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டம் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே ஏதாவது மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சில்லறை சண்டை வரலாம். கவனமாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும். பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டிய காலகட்டம் இது. நண்பர்கள் உதவி நல்லதாக இருக்கும். அதே போல் கிடைக்கிற வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. மேலிடத்தில் முக்கிய பொறுப்பு உங்கள் கை வந்து சேரும். சந்தோஷமான செய்தியும் ஒன்று உங்களை வரும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எப்பொழுதுமே உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. சில குழப்பம் இருந்தாலுமே இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து மன நிம்மதி பெறுவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே நன்மை நடக்க நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். சனி பகவானின் அருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து சனிக்கிழமையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.